டெல்லியில் தற்போது மாநில முதலமைச்சர்கள் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளின் மாநாடு நடைபெற்று வருகிறது. மாநாட்டின் முக்கிய நோக்கம் குறித்து விளக்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். சலீம், டெல்லியில் தற்போது நடைபெற்று வரும் முதலமைச்சர்கள் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மாநாட்டின் முக்கிய நோக்கம் குறித்து விரிவாக சொல்லுங்க சலீம். என்னுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவை எடுத்துக்கொண்டால் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டினால் நேரத்திற்கு நீதி கிடைக்குதா அப்படின்னா, ஏற்கனவே முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளே சொல்லியிருக்காங்க, இல்லை தாமதமாகத்தான் நீதி கிடைக்கிறது. இதன் காரணமாகத்தான் இந்தியாவை மட்டும் எடுத்துக்கொண்டால் உயர் நீதிமன்றங்களில் மட்டும் 42 லட்சம் வழக்கு நிலுவையில் இருக்கிறது, இன்னும் முடிக்கப்படவில்லை. இதே போல கீழ் நீதிமன்றங்களில் 2.5 கோடி வழக்கு நிலுவையில் இருக்கிறது, முடிக்கப்படவில்லை. இந்தியாவில் இவ்வளவு வழக்குகள் தேக்கு நிலையை அடைந்திருக்கின்றன. நீதிமன்றங்கள் சரியா நடைபெறணும் அப்படின்னா மாநில அரசுகளின் உதவியும் தேவைப்படுகிறது. ஏன் அப்படின்னா, நீதிமன்றத்துக்கு ஃபண்ட் ஒதுக்குறது, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் பண்றது, எங்கெல்லாம் காலியிடங்கள் இருக்கோ அதெல்லாம் நிரப்புவது, சரியான கட்டுமான வசதிகள் செய்தி தருவது அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசின் பங்குகள் நிறைய இருக்கின்றன. இதனால தான் நீதிபதிகளும் வந்தாங்க, அதாவது ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸும் வந்தாங்க, அதே நேரத்தில் மாநில முதலமைச்சர்களும் வந்தாங்க, பிரதமர் இந்த மீட்டிங்கில் இருந்தார். இது புதிதா அப்படின்னா இது புதிதில்லை. அதனால தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போதே என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஏற்கனவே நான் வந்திருக்கேன், அந்த பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன், அதாவது முதலமைச்சர்களோட உட்காந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறத அப்படி சொல்லியிருக்காரு. இப்போது இந்த பக்கத்தில் நிற்கிறேன், அதுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே குஜராத் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அட்டன் பண்ணியிருக்கிறத தான் அப்படி சொல்லியிருக்காரு. இது போன மாநாடு எப்போ நடந்தது அப்படின்னா 2013 ஏப்ரல் மாதத்தில் மாநாடு நடந்தது. நம்மளுடைய தமிழக முதலமைச்சரும் இதில் கலந்து கொண்டார். அதில் என்னென்ன பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம். ரொம்ப தெளிவாக தமிழகத்தில் நீதிமன்றங்களின் நிலை என்ன, எவ்வளோ பட்ஜெட் நீதிமன்றங்களுக்கு தமிழகத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அது மட்டும் இல்லை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்தார்.